இந்த வீடியோவை பாக்குற பசங்களுக்கு ஒரு கேள்வி, பட் மனசாட்சி தொட்டு உண்மையா சொல்லணும். உங்க மேல ஒரு பொண்ணு கை வைக்கிறா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ, ரச்சை கையிட, சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, ஒரு ஆம்பளை மேல கை வைக்கிறிய, அறிவில்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி சுத்தினா அது நான்சென்ஸ் அப்படின்னு திட்டுவீங்களா? இல்ல ஆப்ஷன் பி, வாலண்டியரா வந்து சிக்கிதே இந்த மீன், அப்படியே பிட்ட போட்டு கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். வாழ்ந்தா உங்கூடதான் அப்படின்னு யோசிப்பீங்களா? என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்ஷன் பி. சரி, இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வளவளா கொலன்னு ஆரம்பத்துல 1008 போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஷார்ட்டா தள்ளி விட்டு மெயின் மேட்டரை மட்டும் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் கேட்கிற வேலிடான கொஸ்டின், என்னத்துக்கு 8 மணிக்கு வீடியோ வரல, அவ்வளோதான் சொன்னீங்க வீடியோ போட்டுருவேன் அப்படின்ட்டு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா என்ன பண்றது, வீடியோவோட டியூரேஷன் அதிகமாகறப்போ நம்ம எடிட்டர் பசங்க கதறானுங்க. யோ, உன்னால ஒரு 10-15 நிமிஷத்துல பேசி முடிக்க முடியாது, நீ மாட்டு கொடுத்துருவ 25 நிமிஷம் பேசி எடிட் பண்றது யாரு, இதுல இவருக்கு 8 மணிக்கு வேற வேணுமா அப்படின்னு அவனுங்க ஒரு பக்கம் திட்டுறானுங்க. ஐயோ, எம்புட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வ மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எருமை மட்டும் தானுங்க. சோ டியூரேஷன் குறைச்சி 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2 தரப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இனி வாக்குறுதியே கொடுக்க போறது கிடையாது. 8 மணிக்கு போடுவேன், 9 மணிக்கு போடுவேன்லாம். பட் 8 to 9க்குள்ள போட்டுறோம். ஸ்டார்டிங்ல நம்ம பிக் பாஸ், நீங்க வந்த வரைக்கும் சந்தோஷம், எல்லாரும் நல்லா பண்ணீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி திஸ் இஸ் a very honorable place to live அப்படின்னு தசுபுசுன்னு இங்கிலீஷ்ல thank you னு சொல்லி 2 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம இருக்கும் நாடு தமிழ்நாடு, ஏன் தமிழ்ல சொல்லக்கூடாதா? நன்றி, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு. அதுலயும் நம்ம மஞ்சரி I know only English and I speak only English அப்படின்னு பிரிட்டிஷ்ல இருந்து வந்த மாதிரி வந்த நாள்ல இருந்து போற நாள் வரைக்கும் ஃபுல்லா இங்கிலீஷ் தான். இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, ஓ தாத்தா சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை தானே. அடுத்து நம்ம விக்கல்ஸுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. சோ அதனால நல்லா தூங்கி எஞ்சி காலைல ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்தாரா, அப்ப இந்த திவ்யா என்ன சொல்லிருக்காங்க, உடம்பு சரியாயிடுச்சு போல இருக்கு, பாடி நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு. இது நம்ம விக்ரம்க்கு ஹர்ட் ஆயிருக்கு. என்னங்க பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க பாடி நகர்ந்து வருது அப்படின்றது பாடி ஷேமிங்கா? என்னது எனக்கு புரியலையே. அண்ட் இதெல்லாம் பாடி ஷேமிங்ல வரவே வராதுங்க. இனிமே உங்கள்கிட்ட நான் காமெடியா கூட பேச மாட்டேங்க போங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஏங்க நம்ம ஊர்ல பாடின்னு 2 சொல்லுவோம். ஒன்னு டெட் பாடி, இன்னொன்னு என்னன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ அவரை பார்த்து பாடி நகர்ந்து வருது அப்படின்னு கேட்டா அவருக்கு கஷ்டமா இருக்கு தானே செய்யும். ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க கலாய்க்கிறத அவர் ஏத்துக்கிட்டு அப்போ நீங்க கலாய்ச்சிங்கன்னா அது ஓகே. பட் அவர் உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸை இன்னும் கொடுக்கலையே. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படிங்க நீங்க பாடின்னு சொல்லலாம்? பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். இப்போ பெஸ்ட் வர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதன்படி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்னன்னா எல்லாருமே பெஸ்ட்னு சொல்லி பார்வை சொல்லிட்டாங்க. இது அவங்களுக்கே ஷாக்கு. நான் காண்பது கனவா நினைவா? என்னடா ஜஸ்ட் 3 டேஸ் தான் பேசாம இருந்தேன், அதுக்கே பெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ வாயை திறந்தா வர்ஸ்ட், வாயை மூணா பெஸ்ட், ரைட்ரா அப்படின்னு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியாம 2த்துக்கும் நடுவுலயே இருந்தாங்க. சோ வர்ஸ்டா காட்டினது ஒரு முகமா, இப்ப பாக்குறது ஒரு முகமா, அது இல்லாம இன்னொரு முகம் இருக்கும். அந்த மூஞ்ச நல்லா இருக்குமா, பார்க்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம். இப்போ நம்ம பாருவும் அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்ல பிரவீன் அண்ட் சபரியோட போட்டி போட போறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, திடீர்னு சம்பந்தமே இல்லாம திவ்யாவையும் கோத்து விட்டாரு. நீ தான் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட போற அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு சல்பிக்காரன்னு சொன்னாரு. பட் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அடுத்த வார கேப்டன்சில கண்டிப்பா திவ்யா இருக்கணும் அப்படின்னு ஆணித்தரமா எதிர்பார்த்துட்டு இருக்காரு நம்ம பிக் பாஸ். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சிரிங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், சிரிக்கலாமே அப்படின்னு பிட்ட போட்டுட்டு இருக்காரு. என்ன பிக் பாஸ், திவ்யா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கு போலயே. கொடிக்குளம் பேச்சின் தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. இப்ப வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல மோஸ்டா எல்லாரும் சொன்னது சாண்ட்ராவை. ஏன்னா அக்கா பண்ணது கொஞ்சமா நஞ்சமா. சாண்ட்ரா அண்ட் பிரஜனை பொறுத்த வரைக்கும் அது சீக்ரெட் டாஸ்க், ஆனா மத்தவங்களுக்கு அது மென்டல் ஷாக். சோ சாண்ட்ராவை போட்டு வர்ஸ்ட்னு சொல்லி குத்துன்னு குத்துனாங்க. அடுத்து நம்ம தர்பூசணி, இந்த எஃப்ஜே யாராவது புது கேரக்டர் வந்தா ஓவரா பண்ணுவான், ஃபுல்லா ஃபேக். எத்தனை நாள் இந்த வண்டி ஓடும் அப்படின்னு தெரியல. சோ எஃப்ஜே மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாரா. இந்த பீஸுக்கு கோவம் வந்துச்சு. மறுக்கா சொல்றேன், கேரக்டர்னு சொல்லாத பிஹேவியர்னு சொல்லுன்னு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓ சாரிப்பா, எஃப்ஜே ஓட பிஹேவியர் சரியில்லை. அது எப்படி நீ ஒரு டைம் 2 டைம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் கேரக்டர்ன்ற. ஏப்பா அவர் தான் சாரி சொல்லிட்டாருல்லப்பா அப்படின்னு அமித் சொன்னாலும், ஏன் உன்னை பார்த்து கேரக்டர் சரியில்லைன்னா சும்மா விட்டு போவியா அப்படின்னு கொந்தளிக்கிட்டு இந்த பீஸ். ஏன்பா கரெக்டா தானே சொல்லியிருக்கு தர்பீஸ், கேரக்டர் சரியில்லைன்னா கேரக்டர் சரியில்லைன்னு தான் சொல்லணும். வயசுல பெரியவங்களை வாடா போடான்றது, வெட்டிடுவேன் பொழந்துருவேங்கிறது, இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்?
ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம. அதே சமயம் அந்த தர்பீஸ் பாக்குற எல்லாரையும் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்குது. கேட்டா நான் தெரியாம வார்த்தையை விட்டேன், சாரி, பிஹேவியருக்கு பதிலா கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்குது. அண்ட் பசுத்தோல் போத்திய புலி அப்படின்னு எஃப்ஜே சொல்லுது இந்த பீஸ். ஆனா அந்த வாக்கியத்துக்கு உண்மையா பொருந்துற ஆள் யாருன்னு கேட்டா இந்த பீஸ் தான். எல்லாம் இந்த பீஸுக்கு தெரியும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ரொம்ப இன்னோசென்ட் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டு சுத்திட்டு இருக்குது. இவரை நம்பாதீங்க, இது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். அடுத்து பிரஜன் வந்து அமித் பேரையும் துஷார் பேரையும் சொன்னாரு. ஆனா அமித்துக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, என் மனைவி சாண்ட்ரா ஒரு பிரச்சனை பண்றப்போ அவ ஒரு கண்டஸ்டன்ட், அவ பாத்துப்பா, அதனால நான் உள்ள போய் சப்போர்ட்டுக்கோ இல்ல அவளுக்கு அகைன்ஸ்டாவோ நிக்க முடியாது, நானும் ஒரு கண்டஸ்டன்டா தான் அவளை பார்த்தேன். ஆனா ரூல் புக்ல ஒருத்தங்களை உள்ள தள்ளி லாக் பண்ணி 7 அடியில ஒருத்தன் இப்படி நிக்கலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. எவன் பேசினாலும் சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். சோ ஒரு விமன் அப்படி பண்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் இதை மிரட்டுறதுக்காகவோ ஒரு வார்னிங்காவோலாம் சொல்லல. உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் குழந்தை இருக்காங்க, எனக்கும் என் ஒய்ஃப் அண்ட் குழந்தை இருக்காங்க. அண்ட் 2 குழந்தைய வெளியே விட்டு வந்திருக்கேன். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எனக்கு. நான் ஒரு நல்ல தந்தை, அதை விட நல்ல கணவன். என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க ரியல் பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட மிரட்டிட்டாரு. ஆனா அந்த பீஸ் ஏதாவது ரிப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒருதாமா மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. ஒரு புருஷன் வெளியில இருந்து இத பாக்குறப்பவே கடுப்பாவும். அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, அவர் முன்னாடி அவர் பொண்டாட்டியை புடிச்சு இப்படி லாக் பண்ணா எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராது? அப்ப பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா பார்க்க தோணுமா, என் பொண்டாட்டின்னு பார்க்க தோணுமா? ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் முன்னாடி பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட். பிக் பாஸ் போனா ஹேரா போச்சு அப்படின்னு பேசின பிரச்சனை பாக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் அந்த செகண்ட் நம்ம அமித்தோட மைண்ட்ல என்னென்ன ஓடிச்சு அப்படின்றது பச்சையா தெரிஞ்சு இருந்தாலும் நம்மளால அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நோ லேடிஸ் சம்பந்தப்பட்ட மேட்ரு, சோ அமைதியா இருக்கிறதா நல்லது அப்படின்னு உஷாராயிடுச்சு பீஸ். நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும், பார்க்க மாட்டேன்டா. நெக்ஸ்ட் நம்ம திவ்யா என்ன சொன்னாங்க, இந்த துஷார் ஆரம்பத்துல வந்து அக்கா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதுக்கப்புறம் துப்புறதுக்காக மட்டும் தான் என்கிட்ட பேசுறாரு, அதனால துஷார சொல்றேன் அப்படின்னு இந்த பீஸ ஒரு குத்து. இன்னொரு பக்கம் கமருதீன் என்கிட்ட நீங்க சிரிச்சே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட சிரிச்சு பேசுறவங்கள்ட்ட நான் சிரிச்சு பேசியிருக்கேன், ஆனா என் முன்னாடி முகமூடி போட்டு ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுறவங்கள்ட்ட என் முதுகு கட்டு போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ உங்க மாஸ்க கழட்டிட்டு என்கிட்ட நேரா வந்து பேசுங்க, பேசலாம் இப்படின்னா சொல்றப்போ அப்படின்னு சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு இவங்க என்ன வாமிட் வருதா, இல்ல நீங்க பேசுறது அப்படி இருக்கு, போய் எடுத்துட்டு வரீங்களா, ஏன் இங்கே எடுக்கலாம், எடுக்கிறீங்களா, எடுக்கிறனே, நீங்க பிடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரே ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அதாவது பாருக்கு சப்போர்ட்டா கம்ரு பேசிட்டு இருக்குது, அதனால திவ்யாக்கு பிடிக்கல. அண்ட் பாருவ திவ்யாக்கு பிடிக்கல, அதனால கம்ருவுக்கு பிடிக்கல. சோ அடுத்த வாரம் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தா பாரு அண்ட் கம்ரு ஒரு பக்கம், சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஒரு பக்கம். பார்க்க தயாராயிக்கோங்க. அதன்படி டாப் 2 worst பெர்ஃபார்மர்ஸா சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே சூஸ் ஆனாங்க. அண்ட் அவங்கள ஜெயிலுக்கும் போக சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்த பாரு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த சின்ன வயசுல தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பீஸ அடிக்கலான்னு வந்து தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க இந்த அம்மா. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரஜன் ஒரு மேட்டர் பண்ணாரு. மேட்ரா அப்படினா, அதாவது நான் ஒரு டாஸ்க் அப்போ நானும் கேம் ஆட தான் செய்யறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா முதுகுல கை வச்சேன், ஒரு அண்ணாவா நினைச்சு. ஆனா அவர் புசுக்குன்னு தட்டி விட்டாரு. அப்ப என் கை போய் கனியக்கா மேல பட்டுச்சு. அண்ட் அவர் தட்டி விட்டது எனக்கு இன்னும் வலிக்குது. நான் என்ன அவர் மாதிரி ஜிம் பாடியா, நான் ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணது கிடையாது. சோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. அண்ட் அவர் சொன்ன அந்த விதத்தை பாக்குறப்போ ஒரு மாதிரி இவ இப்படிதானோ அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ் பண்ணி என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்கிட்ட இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா அப்படின்னு சொல்லி கல்ல தூக்கி பிரஜன் மேல அடிச்சாங்க. அதுக்கு பிரஜன் என்ன சொன்னாரு, இங்க பாருங்க அவங்க ஜாலியா பேசிருக்கலாம் எல்லாரும் கூடயும், ஆனா எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. நான் ஒன்னும் பேச்சுலர் கிடையாது, எனக்கு பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, நான் எத்திக்ஸோட வாழ்ற ஆளு. எனக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒரு நல்ல பேரும் எடுத்து வச்சிருக்கேன். ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் என் பேரை அழிச்சிட முடியாது. எனக்குன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அண்ட் எனக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி போயிட்டு இருக்கிறப்போ என் மேல வந்து இப்படி கை வைக்கிறாங்க. எங்க அண்ணன் தானே கை வச்சாங்க, நீ அண்ணன் நினைச்சுக்கோ தம்பி நினைச்சுக்கோ, அதை பத்தி கவலை இல்ல. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண. நீ தப்பா கட்டி புடிச்சன்னு சொல்ல, அண்ணா நான் கட்டிலாம் பிடிக்கலனா இப்படிதான் கை வச்சேன் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்ல சொல்றப்போ பிரஜன் ஒரு விஷயம் பண்ணாரு, நான் தான் பிரஜனை பெஸ்ட்னு சொன்னேன் அப்படின்னு பிரஜன் சொல்லிட்டு இப்ப எத்தனை அண்ணா போடுறாங்க பாத்தீங்களா. பிரஜன் வந்து சொல்லிருந்தேன், பிரஜன் வந்து நான் அண்ணான்னு தான் பிடிக்கலனா இப்படிதான் நான் வச்சேன், கூட இல்லனா. இதுல எதுக்கா உண்மை? ரெண்டும் உண்மைதானே. சரி, அப்ப சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணாங்க, நீ அண்ணன்னு சொன்னேன்னு சொல்றியே, பட் நீயே உன் வாயால என்கிட்ட சொல்லிருக்க நான் அவரை சைட் அடிச்சேன்னு சொல்லி அப்படின்ற ஒரு மகத்தான
மகத்தான ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி விட்டாங்க. அக்கா உடுக்கா இதெல்லாம் சகஜம். இந்த காலத்துல அண்ணான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் போகும். ஆனா பிரஜன் உஷாரா பொழைச்சிக்கிட்டாரு. எனக்கு இந்த அக்கா தங்கச்சி எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி, அதுவும் மண்டி போட்டு எனக்கு இந்த அக்கா தங்கச்சி மேட்டர்லாம் வேணாம், நீங்க கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா வேற யார்ட்டையாவது போய் பண்ணுங்க, என்கிட்ட பண்ணாதீங்க அப்படின்னு. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். சோ ப்ளீஸ் எனக்கு இது பிடிக்காது, தயவு செய்து இந்த மாதிரி என்கிட்ட வந்துடாதீங்க, அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது அப்படின்னு செவுத்துல சாணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இது ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்க்ளைமர் போடுறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல புரியலையா? நான் சொல்றேன். இப்போ ஆரம்பத்துல கமருதீனோட ஜெயில ஒரு மேட்டர் நடந்துச்சு தெரியுமா? டச்சிங். அதுக்கப்புறம் ஊர் உலகத்துக்கே போய் சொல்லிட்டாங்க அம்மணி, கமருதீன் இப்படி டச் பண்றான், அவன் டச் இப்படி இருக்கு அப்படின்னு. எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சோ நீ கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவ, யார வேணா கோத்து விடுவ, இந்த ஆட்டம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு உசாரா நம்பால புடிச்சு அங்கேயே அடிச்சு விட்டாரு. அதுவும் இவரா வாலண்டியரா வந்து சொல்ல அமைதியா தான் இருந்திருக்காரு. இந்த பீஸ் பிரஜனை வச்சு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிச்சு. கட்சியில பாவம் செவுத்துல தூக்கி அடிச்ச பந்து நங்குன்னு நடுமண்டையிலே திரும்பி வந்து அடிச்சிச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்போ நம்ம கமரு தனியா போய் இல்லனா நீங்க உங்க அயன் ஹேண்ட்ஸ வச்சு அப்படி தட்டி விடுறப்போ அவளுக்கு வலிச்சிருக்குனா, இல்ல தம்பி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, பெஸ்ட் பிளேயர்னு சொல்ற, அப்படியே வந்து அடுத்த பாலியா இப்படி போடணும், இந்த கண்டென்ட் எல்லாம் நம்மள்ட்ட வேணாம், கண்டிப்பா இதை போய் நான் சேதுகிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஐயோ அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் இல்லைங்க விட்டுருங்க அப்படின்னு பாருக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார் கமரு ஐயா. கமரு ஐயா அத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. உங்க பேரையே அம்மனி நார் அடிச்சு வச்சிருக்காங்க, பொண்ணுங்க மேட்டர்ல நீ வீக்கே, உன் டச்சஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நல்லவனா இருக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லவனாவா இருப்பீங்க? நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. இங்க பாரு, அன்னைக்கு நடந்தது இதுதான், ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், வந்து கை வச்சா கை எடுன்னு தட்டி விட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா அந்த மேட்டர் பெருசாக்கி இங்க எடுத்துன்னு வந்து சொல்றா அப்படின்னா என்ன பிளானா இருக்கும்? டேய் நான் வந்ததுல இருந்து எந்த பொண்ணுங்கள்ட்டையும் பேசி பாத்திருக்கியா? கட்டி பிடிக்க மாட்டேன்டா, கை கூட கொடுக்க மாட்டேன்டா, அப்படிப்பட்டவனை எதுக்கு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்? ஆனா தப்பாலாம் சொல்லனே, தட்டி விட்டுருக்க வேணாமேன்னு சொல்றானே, இல்ல அதை சொல்லணும்ன்ற அவசியமே இல்லையே, எதுக்கு அப்படி வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம்? சோ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரல, அவள்கிட்ட போய் சொல்லு இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படின்னு போயிட்டார். அதெல்லாம் சரி, என்ன கமரு லாஸ்ட் 2 வீக்ஸா இவ்வளவு குட் பாயா நடந்துக்கிறீங்க, பொறுமையா இருக்கீங்க, பணிவா பேசுறீங்க, கோவப்பட மாட்டீங்க, நிறைய சிரிக்கிறீங்க, நம்ம சேதன பேச்சுக்கு இவ்வளவு மரியாதையா? அடடா உங்களுக்குள்ள இப்படி ஒரு நல்லவன் இருக்கானா? யோ அவனாயா நல்லவன்? போயா பூம் பூம் பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பு சொரிய விட்டுருப்பான். அடிச்சு நம்ம வியானா சுபிக்ஷாவோட சேர்ந்துக்கிட்டு ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் இப்படி தாண்டி கை வச்சேன், அப்படியே தட்டி விட்டாண்டி. சோ தட்டி விட்டாரா அப்படின்னு தட்டி விட்டான் வந்து விட்டாருன்னு மாத்தினாங்க. கையை தட்டி விட்டாண்டி. ஐயோ கடவுளே, அப்படியே கையை தட்டி விட்டாரு. ஃபர்ஸ்ட் பிரஜன், அடுத்த அண்ணன், இப்போ அவன். ஆக்சுவலி அம்மனி பயங்கரமான ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரஜனை வச்சு ஒரு பிளே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. இல்லன்னா அவ்வளோ பேசினதுக்கு சைலண்டா இருக்காளா இவங்க? யாரு நீயா? தெரியல. அதுக்கு வியானா சொல்றாங்க, இந்த மாதிரி பேசிருக்காரு, நீ போய் கேளு, மன்றாடி இந்த மாதிரி நீ ஒரு கண்டென்ட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றன்னு சொல்லிட்டு இருக்காரு உன்ன, ஓ போய் கேளு. ஏன்னா ஒரு பொண்ண நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது உன் லைஃபுக்கே ஒரு கேள்வி ஆயிரும். நான் சோசியல் மீடியால உன்னை போல்டா பார்த்தேன் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கு இந்த அம்மா. இப்பதான் நம்ம வியானாவோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க்னால சாண்ட்ரா வியானாவை வெளியே அனுப்ப ட்ரை பண்றாங்க. சோ அங்க வியானாக்கு சாண்ட்ரா மேல கடுப்பாகுது. அதே மாதிரி நம்ம தர்பூசணி பைத்தியம் அப்படின்னு சொன்ன மேட்டர்ல பிரஜன் கோவப்பட்டது வியானாக்கு பிடிக்கல. ஏன்னா சமீப காலமா சுபிக்ஷா மட்டும் இல்லாம பாருவும் தர்பூசணியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இவங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே அவர்தான். அண்ட் சாண்ட்ரா பிரஜனை பிடிக்கல. அதனால எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம இந்த அம்மனியை ஏத்தி விட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மேட்டர்ல இதுக்கு மேல பேசினா என் தலை தான் உருளும், அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லி எது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிலரோட முகத்திரை கிழிகிறது, உண்மை முகம் தெரிகிறது. சோ அவங்கள பிக் பாஸ் சீசன் 9க்கு வரவேற்போம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போதியா? இதுல வியானா இன்னொரு மேட்டர் சொன்னாங்க கேளுங்க. ஐயோயோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க விமன்ஸ்னால அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரா இருக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்றாங்க. இப்போ சிம்பிளா அப்படியே உல்டாவா பாப்போமா? பாரு இடத்துல பிரஜனும் பிரஜன் இடத்துல பாருவும் இருக்காங்க. இப்ப பிரஜன் போய் பாரு மேல கை வச்சுட்டு நான் தங்கச்சியே நினைச்சுதான் கை வச்சேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா? சோழி முடிஞ்சு இந்நேரம் பொண்டாட்டி கிட்ட டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து ஊரு ஃபுல்லா என்ன தொட்டுட்டான்னு சொல்லி அந்த பீஸோட பேரையே நார் அடிச்சிருப்பாங்க. பட் பிரஜன் ஒரு பையனா இருக்கிறதுனாலையும் பாரு ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலையும் இது சின்ன இஷ்யூவா முடிஞ்சிருச்சு. இதுவே உல்டாவா இருந்தா தமிழ்நாடே இது பெரிய மேட்டரா பேசுற அளவுக்கு இங்க ஒரு சீனே கிரியேட் பண்ணிருப்பாங்க அம்மனி. எனக்கு நியாயம் சொல்ல யாருமே இல்லையா? எனக்கு
சிரிக்கி யார் மேல பழி போடுற நீங்க? அடுத்து நம்ம சுபிக்ஷா போய் ஆன் ஃபேஸ்லயே கேட்டாங்க ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. வெரி குட். ஏன்னா இந்த வியானா மாதிரி பின்னாடி பேசாம டீசென்ட்டா போய் கேட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு சுபி, பொண்ணுங்களுக்கு இருக்கிற இன்ட்யூஷன் மாதிரி பசங்களுக்கும் இருக்கும். அதுல அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதான் அவர் சொன்னாரு. அதுக்கு என்கிட்ட அவ சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்றப்போ நான் இவரை தான் சொன்னேன், இங்க பாருடா உன்னை சைட் அடிக்கிறாளாம், செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா எனக்கு இவனை தெரியும், 20 வருஷமா தெரியும். அவர் ரியாக்ட் பண்ணாதானே ஏதாவது இருந்தாலும் நடக்கும், இல்ல எங்க கிட்ஸையோ எங்க ஃபியூச்சரையோ அஃபெக்ட் பண்ணும். சோ அவர் அதை பெருசா கண்டுக்காதப்போ எதுக்காக அங்க போய் அப்படி சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு. பட் சுபிக்ஷா குட் கேர்ள் மணி. ஆனா உன் ஃப்ரெண்ட் வியானாவை நம்பாத, ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். வெரி குட் சார், உட்காருப்பா. ஓகே சார், அவன் படத்துல போறாரு சார், அவனை கெடுத்துருவான். இப்ப தெரியாது, ஒரு 50 டேஸ்க்கு மேல பாரு, நல்லா தெரியும். ஏன்னா வியானா இவங்க ரெண்டு பேரையும் பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல, ஆனா வெளியே இவங்க ரெண்டு பேரும் வியானாவை பத்தி என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க? ச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வியானாவை அப்படி சொல்றதுக்கு, டாஸ்க்ன்றதுனால அப்படி சொல்லிட்டேன். பட் உண்மையிலேயே வியானா ரொம்ப நல்லா வேலை பார்த்தா, அண்ட் திவாகரும் ரொம்ப நல்லா வேலை பார்த்தாரு. இப்படி சொல்றப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. இன்னொரு 10 நாள் போனாதான் தெளிவாகும். முடிவு பண்ண முடியலண்ணா. கிட்டத்தட்ட 5 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. போன வாரம்ல ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு யாரு டைட்டில நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவா சார் பிரச்சனை? இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். சரி, உங்களுக்கு யாரு டைட்டில் வின்னர்னு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டா ஃபீல் ஆகலாம், ஒரு சிலருக்கு நான் சொல்றது அக்செப்டபிளா இருக்கலாம். சோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.